ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்தில் இருந்த பாணி. ஸோ இன்றைக்கி சண்டே Q&A செஷன். ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் ஒன்றா பார்த்துட்டே வரலாங்களா? ஸோ முதல்ல நம்மளுடைய சகோதரி நேரம் பிரபஞ்ச தேவி தாரிணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அனைத்து வகையான ஆன்மாக்களுக்கும் இருப்பதிலேயே கடைசி படிநிலை சொர்க்கம்தான். அங்கு சென்று விட்டால் அதன் பின்னர் இறைவனோடு இறைவனாக ஐக்கியமாகும் கடைசி நிலை தான் கிடைக்கும். அதன் பின்னர் எந்த ஒரு ஆன்மாக்களுக்கும் பிறவி என்பதே இருக்காது. இதுவே நிதர்சனம் அப்படின்ட்டு. இது ரொம்ப எளிமையில் இதை நம்மளால் மறுத்து கூற முடியும். நம்ம கருட புராணம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அந்த கருட புராணம் சீரீஸில் ஒரு ஆன்மா இறந்ததுக்கப்புறம் 4 படிநிலைகள் போகும் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒரு நிலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சொர்க்கம்னு சொல்லக்கூடியது. ஸோ செய்த புண்ணியத்திற்கு ஏற்றாற் போல் இப்போ நம்ம பூமியில் ஒரு பிறப்பு அப்படின்னு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அதுபோல் சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஒரு இடம். அந்த இடத்துல எடுக்கக்கூடியது ஒரு பிறப்பு. அந்த பிறப்பு எப்படி அமையுது? புண்ணியத்திற்கு ஏற்றாற் போல் அமையுது. அங்கே போய் அந்த புண்ணியம் இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் நம்மளுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது அங்கே இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் சாமி உனக்கு எல்லாம் முடிஞ்சுப்பா கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. சரிங்களா? சரி, அந்த புண்ணியம் இருக்கிறதுனால அந்த சொர்க்க பதவிக்கு போகிறோம், இந்திரனா கூட போகலாம். அந்தளவுக்கு புண்ணியம் செஞ்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்திரலோகத்தினுடைய அதிபதி இந்திரனா கூட நம்மளால் போக முடியும். அப்படி சென்றாலும் கூட நல்லா புரிஞ்சுக்கணும், சென்றாலும் கூட அந்த இடத்திற்கு ஏற்றபடி ஒழுக்க நெறியோடு நடந்துக்கலை அப்படின்னு சொன்னால் உடனடியாகவே திருப்பி அனுப்பிச்சுட்ருவாங்க. நீ செஞ்ச புண்ணியத்துக்கு வந்தான பதவி கிடச்சிது, ஒழுக்கமாக இருந்திருந்தால் இன்னும் கூட இருந்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய நெறி தவறி விட்டாய், போகலாம், நீ திருப்பி இதுக்கு பாடம் படிச்சுட்டு வர்றதுக்கு உண்டான வழி பார்த்துக்கலாம், கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சுட்ருவாங்க. சரி, இதற்கு மேல் இன்னொரு இது தெய்வங்கள் வாழக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களாக சொல்லக்கூடியது. அங்கே போனால் பிறவா நெறி அப்படிங்கிறது கிடைக்க பெறும் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு உண்டு. சரிங்களா? அப்படின்னு கிடையாது, பட் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. சரி, அந்த கருத்து தான் உண்மையானு கேட்டால் அந்த இடத்துலையும் நம்ம நடந்துக்கிறதுக்கு உண்டான இலக்கணப்படி நம்ம நடந்துக்கலன்னா போயிட்டு வசாமி பொண்ணு பாடம் படிச்சுட்டு வர வேண்டியது இருக்குன்னு கிளப்பி அனுப்பிச்சுட்ருவாங்க. உடனே கீழே வந்துட வேண்டியது தான். ஸோ ஒரு ஆன்மா ஒரு உருக்கொண்டு ஒரு இடத்திற்கு போகுது அப்படின்னு சொன்னால் அந்த இடம் நிலையில்லாதது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ எதுதான் நிலையானது அப்படின்னு கேட்டால் எந்த உருவும் எடுக்காமல் நம்மளுடைய சராசரியான நிலை, அதுதான் நம்மளுடைய சாதாரணமான ஒரு சாஸ்வதமான நிலை. அது எப்படி இருக்கும்? அதை விவரிக்க முடியாது. அது போல் இருக்கும், அவ்வளோதான். அது எல்லாமாவும் இருக்கும், எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும், அது அவ்வளோதான். அங்கே நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு உண்டான தன்மை இல்லாமல் அங்கே இறைங்கிற தன்மையோடு நம்ம ஒன்றரை கலந்துருவோம், அவ்வளோதான். 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனா இந்த டம்ளர் தண்ணி தான் இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதுபோல் நம்ம கலந்துருவோம். சரிங்களா? அதுதான் பிறவா நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது. மற்றபடி இங்கே போனேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடம் கொஞ்சம் நாளைக்கு தான் முடிஞ்சுதா, போ பழைய இடத்துக்கு போப்பா அப்படின்னு அனுப்பிச்சுட்ருவாங்க, கிளப்பி அனுப்பிச்சுட்ருவாங்க. சரிங்களா? ஓகே. அதனால தான் நம்ம நிறைய புராணங்கள் அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? நிறைய ஞானியர்கள்ட்ட சொர்க்கம் போகலான்னு கூப்பிடும்பொழுது அவங்க ஈஸியாக சிம்பிளாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், அங்கே போய் என்ன பண்ணுறது, திருப்பி இங்கே தான் வரணும், அதுக்கு நான் பேசாமல் இங்கிருந்தே பிறவா நெறி போகிறதுக்கு உண்டான வழி எனக்கு தெரியுமில்ல, நான் அதை பார்த்துட்டு போயிடுவேன்ல, வேண்டாப்பா நீங்களே சந்தோஷமாக இருங்க அப்படின்ட்டுருவாங்க. சரிங்களா? ஓகே. லாவன் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உபதேசம் மற்றும் தீட்சை வேறுபாடு என்ன அப்படின்ட்டு. ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி அப்படி ஒரு ட்ரெண்ட் ஆகிப்போச்சு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு குருக்கிட்ட போகிறோம், உண்மையான தெளிந்த நல்ல குரு போகிறோம், சரிங்களா, என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் முதல்ல போனோன்னே அவங்க சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், ஏற்றுக்கிறதுங்கிறத காட்டிலும் புரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் சரியான ஒரு வார்த்தை. அவங்க சொல்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய மனோநிலையில் நாம் இருக்கிறோமாங்கிறத முதல்ல பார்த்தோன்னே ஒரு சில குருவினால் கண்ணிக்க முடியும். ஒரு சிலர் நம்மளுடைய நடவடிக்கை, செய்கைகள், பேசக்கூடிய பேச்சு இதில் எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி சரியில்லைன்னு சொன்னால் சின்ன வழிமுறைகளை செஞ்சுட்டு இதை பயிற்சி பண்ணிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சுட்ருவாங்க. அப்படி இல்லை, இது இந்த ஆன்மா ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள அழைச்சி இவங்க கூட இருக்கிறதுக்கு உண்டான அந்த வழிமுறைகள், ஸோ அந்த உடல் சுத்தி அப்படிங்கிறது பண்ணணும், மொட்டை அடிப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம தினசரி நம்ம நம்மளுடைய முடி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா? அந்த இடத்துல குருகுலத்தில் உட்காந்து அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அதனால் ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருவாங்க. உடலில் இருக்கக்கூடிய அந்த முடி எல்லாத்தையும் எடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்படின்னா என்ன, நீங்கள் உடலை இப்போ பகுதியாக பாதுகாக்கணுங்கக்கூடிய அவசியம் இருக்காது. ரொம்ப அதுக்காக நேரம் செலவு ஒன்றுன்னு அவசியம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி முழுக்க உடலை சுத்தம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உள் மருந்து கொடுத்து உடலெல்லாம் சுத்தம் பண்ணி அவங்கள ரெடியாக வைப்பாங்க. இது ஒரு சில வழிமுறைகளில் இது நடக்கும். எல்லா இடங்கள்லையும் இது நடப்பதில்லை. தலையை மழிக்கிறதோட சரி.
அப்புறம் பிறப்புறுப்பு சார்ந்த இடங்கள்லாம் அந்த முடிகள் எல்லாத்தையும் மழிச்சிருவாங்க. மழிச்சிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து குரு உபதேசம் ஆரம்பிக்கும். குரு வந்து முதல்ல உபதேசம் கொடுப்பார். அதுதான் முதல் தீட்சையே. நல்லா புரிஞ்சுக்கங்க, அதுதான் முதல் தீட்சையே. குரு வந்து உபதேசம் கொடுப்பார். இந்த உபதேசத்தை வந்து நம்ம வந்து பின்பற்றணும். அந்த நெறிப்படி நம்ம வாழணும். வாழ்கிறமான்னு பார்ப்பார். ஏற்கனவே அவர் டெஸ்ட் வச்சு தான் உள்ளே எடுத்துருக்கிறாரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் இவர் சொல்லக்கூடியதை வந்து நம்ம உள்வாங்கிக்கிறோமா, அதுக்கப்புறம் விரட்டல மாட்டாங்க. நம்மளுடைய க்ரோத் வந்து நம்மளுடைய ஒரு போகக்கூடிய வேகத்தை பொறுத்து மாறும். நம்ம குரு கூடவே இருப்போம், குருவனுடைய கண் பார்வையிலேயே இருப்போம். எப்போ வேணாலும் குருக்கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணலாங்கிற ஒரு ஸ்டேட்லேயே நம்ம இருப்போம். சரிங்களா? 24 மணி நேரம் நமக்கு என்ன, குரு மட்டும்தான். குரு என்ன சொன்னார் அது மட்டும்தான் நமக்கு இதாக இருக்கும், வேத வாக்காக இருக்கும். அது மட்டும்தான் நம்ம செய்வோம். அதுக்கு மீறி ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு நிலையில் நம்ம இருப்போம். அப்போ தொடர்ந்து பாடம் படிப்போம். மனம் நல்லா பக்குவப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும். இப்போ குரு என்ன சொல்லியிருப்பார், இறைனா என்ன அப்படிங்கிறத சொல்லி தருவார். உடலை பற்றி சொல்லுவார், ஆன்மானா என்னன்னு சொல்லுவார், இறைனா என்னன்னு சொல்லுவார், எல்லாம் சொல்லுவார். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, மனம் வந்து நல்ல ஒரு பக்குவமான நிலையில் இருக்குது. சரி போ அப்படின்னு விட்டுறலாமா? விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஒன்றும் இல்லை. முதல் தீக்கை உபதேசம் கொடுத்தாச்சு, பக்குவம் பட்டு புரிஞ்ச ஒரு நிலையில் அவன் இருக்கான், போன்னு விட்டுறலாம். ஆனால் விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம இங்கே இருக்கும் பொழுதே அந்த இவனோனால் இவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்தாங்களா, அந்த நிலையை பார்க்க முடியுமே. அதுக்கு தான் வழி இருக்கு இல்லையா? அப்போ அதுக்குண்டான வழியை காட்டுவாங்க. அது 2ஆம் தீக்கைக்கு வரும். அங்கே தான் யோக முறைகள் பயிற்சிகள் எல்லாமே வரும். அப்போ அதுக்கு அடுத்து அந்த பயிற்சி சொல்லி தருவாங்க. அப்போ அதுக்கு உடல் சுத்தி எல்லாமே வரும். முதல்ல மனசை சுத்தி பண்ணியாச்சு, கூடவே உடல் சுத்தி அந்த நேரத்தில் ஆயிருக்கும். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்டப் மாதிரி கொஞ்சம் உடல் சுத்தி பண்ணி யோக முறைகளுக்கு உண்டான பயிற்சி இருக்கும். அப்போ அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். மனசு அமைதியாக இருக்கிறதுனால இந்த யோக பயிற்சி அவர்களுக்கு இலகுவாக நமக்கு வாய்க்க ஆரம்பிக்கும். இந்த 2ஆம் தீக்கையில் வந்து அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். கொங்கணவரனுடைய நடுக்காண்டம் கடைக்காண்டமில் பார்த்தீங்கன்னா 108 வகையான தீக்கை சொல்கிறார். 12 வருட காலம் ஆகுமா. இந்த 12 வருட காலமும் ஒரு சிவதீக்கை, சக்தி தீக்கை, ருத்ர தீக்கைன்னு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வர்றார். 12 வருட காலம் இது நடக்கும். இது என்ன நடக்கும்? வச்சு அமுத்திக்கிட்டே இருப்பாங்களா? இல்லை, உபதேசங்கள் தான். அவனுடைய மனோநிலை எப்படி இருக்குது, சொல்கிறபடி அவனால் புரிஞ்சிக்க முடியுதா, அவன் கேட்குறானா, ஒழுக்கமாக நடந்துக்கிறானா, இதுதான் அங்கே நடக்கும். அந்த 12 வருட காலம் அவனுடைய ஒழுக்க நெறியும் அவனுடைய மனோ மாறுதல் முன்னேற்றம், ஆன்ம முன்னேற்றம் நல்லபடியாக இருக்குன்னு சொன்னால் அடுத்த ஒரே வருஷத்தில் அவன் சித்தன் ஆயிடுவான் அப்படிங்கிறார். அந்த 13ஆவது வருஷத்தில் அவன் சித்தன், அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்போ அந்த யோக நெறியில் நின்று அவன் அடுத்த எல்லாத்தையும் போய் பார்க்கறதுக்கு ஒரே வருஷம் தான். டக்குன்னு காரணம் நடந்துடும். ஆனால் அந்த 12 வருஷம் அவனுக்கு டெஸ்டிங். ஓ, இதை புரிஞ்சுக்கிட்டான், அப்போ அடுத்தது சொல்லிக் கொடு, அப்போ இது புரிஞ்சுட்டான், அடுத்து சொல்லிக் கொடு, இதுதான் நடக்கும். அப்போ உபதேசமும் தீக்கை ரெண்டும் ஒன்று தான். முதல் தீக்கே உபதேசம் தான். அடுத்த தீக்கை அந்த உபதேசத்தில் கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக பார்க்கறதுக்கு உண்டான வழி. ஃபஸ்ட்டு தியரி, அப்புறம் அது ப்ராக்டிக்கலாக, ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? ஸோ இன்றைக்கி அது நிறைய குருன்னு சொல்லிட்டு சுற்றுற நிறைய பேரே அதை புரிஞ்சிக்காம தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. தட் இஸ் ஓகே. இன்னைக்கு காலம் அப்படி ஒன்றும் பண்ணுறதுக்குல. த கோல்டன் ஏஜ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எல்லாம் கனவு என்கிறார் வசிஷ்டர். அப்புறம் ஏன் விஸ்வாமித்திரர் போன்ற முனிவர்கள் யாகம் தடைபெறாமல் இருக்க ராமரையும் மற்ற அரசர்களையும் நாடினர்? கனவாக பார்த்தால் பிறர் உதவியை ஏன் எதிர்பார்க்கணும்? அவர்களே இதை கனவாக பார்க்காத மாதிரி தானே இருக்கணும். கரெக்ட். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த பூ உலகில் இந்த பூத உடல் எடுத்து பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு கனவுன்னு தெரியும். சரிங்களா? எனக்கு நல்லாவே தெரியும் கனவு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு சில காரணகாரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த பூ உலகினுடைய இயற்கையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து தான் நம்ம நடப்போம். இந்த உடல் என்ன வேலை செய்த, எனக்கு பசிக்கும்னா பசிக்கும், இக்னோர் பண்ணலாம், பசியை இக்னோர் பண்ணிட்டு நம்ம இருக்கலாம். ஆனால் உடல் கெடுமான்னு கேட்டால் கெடும். நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா இதனுடைய தன்மை அது, இந்த இடத்தினுடைய தன்மை அது. ஆனால் மனம் தெளிவாக இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, மனம் தெளிவாக இருக்கும். ஆனால் உடல் அதை கேட்காதே. ஏன்? இந்த உடலினுடைய இயற்கையினுடைய அமைப்பு அந்த மாதிரி. அப்போ ஒரு முனிவர் வந்து அந்த தியானத்தில் உட்கார்றாரு, அவர் தெளிந்த மனதோடு இருக்காரு, அந்த தியானத்தில் உட்கார்றாரு, அவர் அடுத்த ஒரு நிலைக்கு போறாரு அப்படின்னு சொன்னால் இந்த உடல் ஒரு வகையான மாறுதலுக்கு உட்படணும். அதற்கு கால நேரம் அப்படிங்கிறது பிடிக்கும். நொடி பொழுதில் நடக்கிறதுக்கும் கால நேரம் தானே, நொடிங்கிறதும் கால நேரம் தானே. அப்போ அந்த நொடியில் உட்கார்ந்த வேலைக்கு டக்குன்னு போனேன் அப்படின்னு சொல்கிறவன் நடக்கும், உண்மைதான். ஆனால் அதற்குண்டான மாறுதல்கள் எங்கே நடக்கணும்? இந்த உடலுக்குள்ளே நடக்கணும். அதற்குண்டான அவகாசம் வேணும். சுற்றி எனக்கு தொந்தரவு இருந்துகிட்டே இருந்ததுன்னா, என்னை அந்த அமைதியை உட்கார விடலைன்னா, சரி நீங்கள் இப்படி அமைதியை உடல் அசையாமல் மனம் அசையாமல் அப்படி அமைதியாக இருக்கீங்க, மனம் அசையில் தெளிவாக இருக்கேன், எல்லாம் மாயேன்னு எனக்கு தெரியும், தெளிவாக இருக்கேன், இந்த உடலுக்குள்ளே நான் கட்டுப்பட்டு இருக்கேன் இல்லையா? நான் பிறப்புன்னு எடுத்துட்டேன், இந்த உடலுக்குள்ளே தான் நான் கட்டுப்பட்டு இருக்கேன். அப்போ இந்த உடலும் அசையாமல் இருக்கும் பொழுது தான் இந்த கட்டுப்பட்ட இந்த ஒரு கட்டுப்பாடுங்கிறத விட்டு என்னால் வெளியே போக முடியும். நான் இந்த தியானத்திலேயோ ஒரு யாக வேள்வி நடத்துறதுக்கு என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ் அந்த இடத்துல இருக்கணும்.
அதுக்கு தொந்தரவாக ஒருத்தன் வந்து இந்த உடலை அசைச்சு விட்டுட்டான்னு வச்சுங்களேன், இந்த உடல் அசைஞ்சிருச்சு, என்னுடைய கவனம் இந்த மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, திருப்பி அந்த ஆன்மா உள்ளே இழுத்துரும். இந்த இந்த இது அதுக்கு பேர் தான் சில்வர் கார்டுன்னு சொல்லுவாங்க, வெள்ளி இலைன்னு சொல்லுவாங்களே, உள்ளே இந்த உடல் போடிச்சு இழுத்துரும், கவனம் போயிடும். என்ன பண்ணுறது? எனக்கு மனசுக்கு தெரியுதுங்க நான் வந்து இதெல்லாமே மாயின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் இந்த ஒரு சிறைக்குள்ளே இருக்கனே. அப்போ சிறைக்குள்ளே இருக்கும்போது இது என்ன பண்ணுறது? ஜெயில் வார்டன் சொல்கிறத கேட்டு தான் நடந்தே ஆகணும். இந்த உடல் உங்களுக்கு சிறை தான், இந்த உடல் சொல்கிறத நீங்கள் கேட்டு நடந்து தான் ஆகணும். அதனால தான் வசிஷ்டரும் சொல்கிறாரு, இந்த உடல் இருக்கிற வரைக்கும் உனக்கு பசி, தூக்கம், தாகம், காமம் எல்லா உணர்வுகளுமே இருக்கும். அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குறியாங்கிறதான் மேட்ரே அந்த இடத்துல. நீ நீ இருக்கலாம், நீ வந்து ஒரு உன்னோட மனையாளோட புணரலாம், பிள்ளைகளோட சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதோட நீ பிடிப்போட பற்று பிணைப்போடு இருக்கியாங்கிறது தான். அந்த உணர்வு மேலிடும் பொழுது மனையாள் இருக்கல தாராளமாக கூடி சந்தோஷமாக இருங்க, பிள்ளைகள் இருக்காங்களே சிரிச்சு பிள்ளைங்க தாராளமாக சந்தோஷமாக இருங்க. இப்போ அது நடக்காத பட்சம் உங்களுக்கு உணர்வு மேற்படுது, ஆனால் அவங்க இசைந்து வரல, இல்லை ஒரு பிள்ளைகள் வந்து உங்ககிட்ட இன்முகம் காட்டுவதற்கு பதிலாக ஒரு மாதிரி கடுமுகம் காட்டுறாங்க. இப்போ என்ன ஆகும்? உடனே வருத்தப்பட்டுருவீங்களா? இல்லை. ஞானி என்ன வருவார்? பரவாயில்ல, அந்த அந்த அவர்களோடு அந்த கூடணுங்கிற அந்த எண்ணம் வரும் பொழுது சந்தோஷம் கிடைக்குதா? ஓகே. இல்லை கூடணும்னு என்ன வருது? அவங்களுக்கு கிடைக்கல, ஓகே. அவர் பாட்டுக்கு இருப்பார். அந்த அந்த ஒரு கிடைச்சதுன்னா சந்தோஷம், கிடைக்கலன்னா அந்த 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 தன்மையே அவர்களுக்கு இருக்காது. இது வந்து இந்த சராசரி அவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள், குடும்பம் குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கிறவங்க. அவங்களுக்கு அந்த உணர்வு வரும், தட் இஸ் ஓகே. கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலனாலும் ஓகே. இந்த நிலை இல்லாமல் தனியாக தங்களுடைய வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு இந்த எண்ணமே அவர்களுக்கு எழாதவாறு அவர்களை வந்து மனசை பக்குவப்படுத்தி நிறுத்திக்குவாங்க. அந்த காம வேண்டாம், மகிழ்ச்சி வேண்டாம், அந்த அந்த உணர்வு அவங்களுக்கு எழாமல் இல்லை, எழாதவாறு அவர்கள் பார்த்து கொள்வார். ஏன்? மனசு அந்தளவுக்கு பக்குவமாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கும் பசி, தாகம், தூக்கம் எல்லாமே தேவைப்படும். புரியுதுங்களா? நீங்கள் அந்த கட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, ஜெயிலுக்குள்ளே அடைஞ்சிட்டோம். ஜெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும், சரிங்களா? ஸோ அதனால் எனக்கு மனசுக்கு தெரியுது, நான் தியானத்தில் உட்காந்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன், உணர்ந்தேன், எல்லாமே கற்பனைன்னு தான் எனக்கு தெரியுது, தட் இஸ் ஓகே. பட் மறுபடியும் எங்கே வர்றோம்? மறுபடியும் திருப்பி இங்கே தான் வர்றோம். அப்போ இந்த 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 சிறைக்கு என்ன நியதி இருக்குமோ அந்த நியதிப்படி நம்ம நடந்தே ஆகணும், வேறு வழி இல்லை, சரிங்களா? அப்போது அசுரர்கள் தொந்தரவு செய்கிறாங்களா, கழுத்தை வெட்டிட்டான்னு வச்சுங்களேன், பெரிய ஞானி தான், கழுத்தை வெட்டிட்டா என்ன பண்ணுறது? சாவு தான். உடல் இல்லை, உடல் முடிஞ்சு வச்சு ஆன்மைன்னு ஒன்று கிளம்பி போயிட்டு திருப்பி அப்புறம் ஏதாவது ஒரு சிந்தனை இருக்கா? அதுக்காக யாருங்க திருப்பி கீழே வருவா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதில்ல? ஸோ அதனால் நான் கற்பனைன்னு நினைக்கிறேங்கிறதுக்காக நான் அந்த அந்த அமைதியை உட்கார்ந்தேன், எல்லாம் நான் காணாமல் போயிடுச்சு, எல்லாம் கற்பனை. பிரம்மத்தோட ஒரு செகண்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டேன், துரிய நிலைக்கு போயிட்டு வந்துட்டேன். சரி, பசி எடுக்காமல் இருந்துருமா, தாகம் எடுக்காமல் இருந்துருமா, எல்லாம் கனவு தானே? அப்படி இல்லை, சரிங்களா? நான் நெருப்பில் கை விட்டேன்னா எனக்கு கை சுடாமல் இருக்கேன், எனக்கு கற்பனை அந்த ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு என்னால், அதெல்லாம் சித்துக்கள். அது சித்துக்கள் தானாக அதுக்கு நீங்கள் வாய்க்க பயிற்சி பண்ணணும். சும்மா அப்படியே அப்படி வச்சு அதுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணணும். ஒரு ஜீவன் முக்தர் அதையும் நாடி போக மாட்டார். ஸோ அவங்க மட்டும் கேஷில் இந்த உடலுக்குன்னு தன்மை இருக்கா, பசி இதுக்கு சோறு போடணும் இல்லையா, ஏன்னா இதுக்கு மினரல்ஸ் விட்டமின்ஸ்னால ஆனது தான், அப்போ அது கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஒரு வழி இல்லை. அது அந்த இது இந்த பூலோகத்தினுடைய நியதி அப்படி. இந்த பஞ்சபூதங்கள்னால உண்டான இந்த உடலினுடைய நியதி தன்மை அப்படி. அது ஒப்புக்கொண்டு தான் நம்ம வாழணும். முன்பதிவில் சரஸ்வதி தேவியே முக்தி அடையவில்லை, அவர்களும் எதையோ நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறார் என்று கூறியிருந்தீர்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் மட்டும் எப்படி முக்தி அடைய முடியும்? அவங்க யாரையும் எங்கேயும் நோக்கி போலீங்களே. லீலாவதி கதையில் தான் வந்து சரஸ்வதி தேவி வருவாங்க. இந்த ஐஸ்கர் வேற கீக்கின்ட்டே இருக்கிறாரு. லீலாவதி கதையில் தான் வந்து சரஸ்வதி தேவி வருவாங்க. ஒரு லீலாவதி வந்து தியானம் இருந்து ஒரு சக்தி, அவங்க சரஸ்வதி வேண்டுவாங்க. சரஸ்வதி தேவி அப்படி ஒரு சக்தி ரூபம். அந்த அவங்க எப்படி மனசில் சரஸ்வதி தேவின்னு நினச்சாங்களோ அதுக்கு ஏற்றார் போல் பிரம்மம் சரஸ்வதி தேவியினுடைய உருவம் எடுத்து வரும், அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து அங்கே அந்த ஒரு நிலையில் இருக்க பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைத்தன்மை வளர்ந்து கொண்டே போய்கிட்டே இருக்குது. அப்போ நான் இறை கூட கலந்தேன்னா நான் என்னென்னு சொல்லிக்குவேன்? நானும் வளர்ந்து கொண்டே இருக்கேன். இது பேச்சுக்காக சொல்லிக்கலாம், நம்ம புரிதலுக்காக சொல்லிக்கலாம். அங்கே அதே இறை கூட கலந்தாச்சு, அங்கே அதுக்கப்புறம் நான் வளர்றேன்னு சொல்கிறேங்க, நான் சொல்கிறேங்க அங்கே ஒன்றும் இல்லையே, சரிங்களா? ஸோ பிறவா நெறி அப்படிங்கிறது அவ்வளோதான். அங்கே கலந்துட்டோன்னா நான் கலந்தேன்னு சொல்கிறதுக்கே அங்கே ஒன்றும் இல்லை, கலந்தேன் அவ்வளோதான். பதி பசு பாசம் என்பகர் மூன்றில் பதியினையில் போல் பசு பாசம் ஆனாது. இப்போ உம்முலர்வரான்னு சொல்கிறார் இல்லையா அந்த இடத்துல. ஸோ பதி அணுகில் பசு பாசம் நிலாவேங்கிறார், 4வது வரி அது, சரிங்களா? அப்போ என்ன, பதிங்கிற இறைவன் வந்துடுச்சுன்னா பசு பாசம் அந்த இடத்துல இருக்காது, அங்கே பதி மட்டும்தான் இருக்கும். ஸோ சரஸ்வதி தேவி முக்தி பெறாமல் அவங்க எங்கேயோ தேடிட்டு போனால் புரிதலுக்காக சொல்கிறது.
இறையோடு கலந்துட்டேன், இறையும் விரிவடைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ நாமும் விரிவடைவேன் தானே சொல்கிறோம், புரிதலுக்காக சொல்லிக்கலாம். பட் உண்மையில் பார்க்கும்பொழுது அங்கே நான் சொல்கிறதுக்கே அங்கே யாரும் இல்லை, அங்கே இறை மட்டும்தான் இருக்கும். விஜயலட்சுமி கே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ராமநாமத்தின் மகத்துவம் என்ன, ராமநாம ஜபத்தின் பயன்கள் என்ன? ஒன்றும் கிடையாது, அதுதான் உண்மை. இப்போ நிறைய பேர் என்ன அப்படின்னு இருப்பீங்க, ஏன்னு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ராமநாமம் சொன்னாலும் சரி, சிவநாமம் சொன்னாலும் சரி, சக்தி நாமம் சொன்னாலும் சரி, முருகநாமம் சொன்னாலும் சரி, என்ன வேணாலும் சொல்லுங்கள், அதனால் எனக்கு பயன் இருக்குமானா அதனாலெல்லாம் பயன் இல்லை. என் மனம் ஒன்றாகி நிற்பதற்கு அது ஏதுவான ஒரு கருவி, அவ்வளோதான். என்னுடைய மனம் ஒன்றாகி நிற்பதற்கு இது ஏதுவான ஒரு கருவி. சொல்லிகிட்டே இருக்கலாம், ராம ராம ராமன், சிவ 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 சொல்லலாம் இல்லையா, முருகா முருகா முருகா, என்ன வேணாலும் சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே பெசாம ஆயிரும். நம்மளை அந்த நாமம் சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம மனசு ஒரு நிலைப்பட்டு அப்படியே நிற்கும். ஒரு கட்டத்தில் அவங்க அப்படியே இருப்பாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த நாமங்கள் எதற்கு பயன்படுது? மனதை வெளியே சுத்தாமல் ஒருநிலைப்படுத்துவதற்கு பயன்படுது. இதுக்கு பயன்பட்டுதுன்னா ராமநாமம் போல் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாமம் கிடையவே கிடையாது. சிவநாமம் போல் ஒரு சக்தி வாய்ந்த நாமம் கிடையவே கிடையாது. முருகநாமம் போல் ஒரு சக்தி வாய்ந்த நாமம் கிடையவே கிடையாது. நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கங்க, காளி தேவியோ சக்தி தேவி என்ன வேணாலும் வச்சுக்கங்க, என்ன பேர் வேணாலும் வச்சுக்கங்க இல்லையா. நீங்கள் ஜீசஸ் கூப்பிட்டாலும் சரி, அல்லாஹ் கூப்பிட்டாலும் சரி, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, உங்கள் பேரையும் நீங்கள் சொன்னாலும் சரி, அதை விட ஒரு சிறந்த ஒரு நாமம் வேறு எதுவுமே கிடையாது. எப்போ மனம் ஒருநிலைப்பட்டு நின்றால், நிற்பதற்கு அது உதவினால், அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் உதவலைங்க, இதை விட பெட்டராக வேறு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா என்னென்னா, எது சொன்னாலும் உனக்கு மனசு நிற்காதுன்னு அர்த்தம். ஏன்னா நீ இன்னும் உன்னுடைய மனசை திறப்படுத்திக்கலன்னு. அகத்தீசனார் சொல்கிற மாதிரி தான், செத்த பணமும் கண்மூடி இருக்குங்கிற மாதிரி தான். நீயும் செத்த பணமும் ஒன்று தான், சும்மா அப்படி கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு, ஆனால் புத்தி ஊற சுற்றிட்டு இருக்கு. நான் இங்கே ராம ராம ராமன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு பொண்டாட்டி காப்பி ஓடுற வாசம் வந்துக்கிட்டு இருக்கு, ஆஹா அப்படின்னா அது ராம ராமன்னு சொல்லி நான் ஒரு மாலை முடிச்சேங்க, 2 மாலை முடிச்சேங்க. நீ ஒரு மாலையும் இல்லையே, நீ 1000 மாலை முடிச்சாலும் அதனால ஒரு பயனும் இல்லை. புரியுதுங்களா? எதுக்கு எப்போ பலம் கூடும், நாமங்களுக்கு எப்போ பலம் கூடுன்னு வெறுமனே சொல்கிறதுனால ஒரு பலமும் கூடுவதில்லை. மனதோடு ஒன்றி இருந்து அது மட்டும்தான் கவனப்படும் பொழுது நீங்கள் என்ன சொன்னாலும் அது பலம் பெறும். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும், சரிங்களா? ஓகே. ஹரிணி கிருஷ்ணா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கர்மாக்கும் விஷுவலைசிங் மேனிஃபெஸ்டிங்க்கும் சம்பந்தம் கிடையாதா, ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காகவும் செய்யலாமா? தாராளமாக செய்யலாமே. கர்மங்கிறது சுமந்து வர மூட்டைங்க, சரிங்களா? கர்மங்கிறது சுமந்து வர மூட்டை, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது செஞ்சது தூக்கிட்டு தான் வரப்போகிறோம், அதை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போன்னு உங்கள் கையில் இருக்கே, இப்போ இருக்கே, இதை இன்னும் மூட்டையாக இல்லை, இது ஃப்ரெஷ்ஷாக கையில் இருக்கே இல்லையா? இப்போ சரியாக பண்ணலாமே. இந்த மூட்டையை ஏன் நினச்சிக்கிட்டே இருக்காட்டி, செஞ்சிட்டேன், ஏதோ தெரியல, அறிவில்லை, மூடனாக இருந்தேன், செஞ்சிட்டேன், ஏதோ இப்போ வேண்டாம் முன்னியத்தில் நல்ல ஒரு செய்தி கேட்குறேன், அதுக்குண்டான பயிற்சி செய்கிறேன், நல்லது ஒரு நிலை எனக்கு வாய்க்கப்பட்டிருக்கு, நல்ல மனோநிலை அமைதியாக இருக்குது, இனிமேல் அந்த கர்மம் சேராதவாறு நான் நடந்துக்கிறேன், ஒரு நல்ல ஒரு ஜீவன் முக்தராகிறதுக்கு உண்டான வழியை பார்க்குறேன்னு சொல்லி அதில் நீங்கள் முயற்சி எடுத்து வெற்றி அடைஞ்சிட்டீங்க. இப்போ இந்த மூட்டை உங்களை என்ன பண்ணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றும் பண்ணாது. சரி பண்ணட்டுமே, இங்கே செஞ்ச பாவத்துக்கு உங்களுக்கு ஒருத்தன் 4 அப்பா அப்பிட்டான், என்றைக்கோ செஞ்ச பாவம், அவனுக்கு ஏதோ நீங்கள் தீங்கு செஞ்சிட்டீங்க ஒரு 2 பிறவி முன்னாடி, அதற்குண்டான வினை 4 அப்பா அப்பிட்டான். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த ஒரு நிலையில் இருக்கீங்க, ஒரு ஜீவன் முக்தன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவன் அடித்தான்னு கூட அவங்க இது பண்ண மாட்டாங்க, அவங்க போயிட்டே இருப்பாங்க அவங்க வாட்டுக்கு, அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுவாங்கங்கிறீங்க? அப்போ அந்த மூட்டை அவங்களை ஒன்றுமே பண்ணாது. அதுதான் உண்மையான ஞானியினுடைய நிலை. என்னமோ திருவருள், அது நடக்கணும்னு இருக்குது, திருவருள் செஞ்சுது, அவ்வளோதான். இங்கே நானே இல்லை, நானும் திருவருள், அடித்தவனும் திருவருள், வாங்கின அட்டியும் திருவருள், அவ்வளோதான். அது வலிக்குமே, அந்த கவனமே அங்கே அடித்தா வலிக்கு தானேயா செய்யும், பரவாயில்ல திருவருள், அவங்க போயிட்டே இருப்பாங்க அவங்க வாட்டுக்கு, அடுத்து போல் பார்க்குறதுக்கு போயிட்டே அவ்வளோதான். ஸோ இந்த மூட்டை நான் அவங்கள எந்த பாத்ரூம் பண்ணாது. ஸோ கர்மங்கிறது அந்த மூட்டை தான், அதை குறைக்கிறதுக்கு தான் நம்ம வழி பார்த்துக்கிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு நடுவில் இந்த மேனிஃபெஸ்டேஷன் எது, இப்போது இந்த உலக வாழ்வில் நமக்கு பென்ஸ் வேணும், BMW வேணும், என்ன கேட்டிங்கன்னா கேமரா வேணும், லென்ஸ் வேணும்பே இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒரு இது அதை சாதிச்சுக்கிறதுக்காக இந்த மேனிஃபெஸ்டேஷன், அதை பயன்படுத்தி ஆன்மீக முன்னேற்றம் செய்யுங்க,
ஒரு பதிவுலையுமே கடைசியில் சொல்லும்போது அதுதானே சொல்கிறேன், அந்த உலக வாழ்வில் நீங்கள் இருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் வேணும்னு கேட்டு அடைஞ்சாலும் சரி, இல்லை எனக்கு இறையிட போய் சேரணும் அப்படின்னு சொல்லி இறையை மனசில் நினச்சிக்கிட்டு நின்னீங்கனாலும் சரி, வேலை முடிஞ்சது. தாராளமாக செய்யலாமே, செய்யுங்க. நல்லது ஒரு கேள்வி, தாராளமாக செய்யுங்க. ரம்யா ரத்தீப் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, காளி தேவி பற்றி சொன்னீங்க, அதே போல் என்னுடைய தம்பி வந்து எப்போ பார்த்தாலும் காமாட்சியை தான் வந்து இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி, அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவான். அவன் வீட்டில் காமாட்சி சிலை வைத்து தினமும் பூஜை செய்கிறான். அவங்ககிட்ட போய் சிவபெருமான் தான் பெரிய கடவுள் அப்படின்னா கடவுளா அப்படின்னு நான் கேட்டேன். அவன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தான். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் காளி தான் மிகப்பெரிய தெய்வம்னு சொல்கிறீங்க. இது எப்படி சார் எல்லாரும் ஒரு தெய்வம் பெரியவங்கன்னு சொல்கிறாங்க, ஏதாவது தப்பாக? ஓகே, கரெக்டுங்க. எனக்கு என்ன பெருசோ அதுதான் எனக்கு பெருசு இல்லையா? எனக்கு எங்கள் அம்மா அப்பா தான் பெருசு, எனக்கு என் பொண்டாட்டி தான் பெருசு, எனக்கு என் புருஷன் தான் பெருசு, என் பிள்ளை தான் ஏன் அந்த உலகத்துலேயே காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லைங்களா? ஸோ அவ்வளோதான். நான் ஒரு சக்தியை ஒரு நிலையில் பார்க்குறேன், அந்த சக்தி தான் யா அப்படின்னு நான் நம்புகிறேன், அதனால அது அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் ஒரு மாதிரி நம்புறீங்க, உங்களுக்கு அது அவ்வளோதான். இன்னொருத்தவங்க சொன்னால் கேட்பீங்களா? மாட்டடே, நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் அதுக்குன்னு ஒரு 4 கதை வச்சுருங்கய்யா, இல்லை அந்த கதையிலேயே ஒரு தாத்பரியத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுருங்கய்யா, அப்போ நான் வந்து என்னுடைய சாமி என்னென்னலாம் பண்ணிச்சு தெரியுமா, இதெல்லாம் பேசுவேன். ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது ஆடாடாடாடாடா எல்லாமே சக்தி நிலை தானா, அதுக்கு தான் நான் உருவம் கொடுத்து வச்சுட்டு இதுதான் பெருசுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேனா, இப்போ எல்லாமே ஒன்று தானா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிடும். அப்போ இறைங்கிறதுக்கு உருவம் இல்லை, தன்மை இல்லாது, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டுங்கிறது அவ்வளோதானா, அதுக்கு நான் தான் உருவம் பேரெல்லாம் வச்சுட்டு சடை பின்னி பூ வச்சுக்கிட்டு இருந்தேனா அப்படின்னு நான் வந்து அப்போ புரிஞ்சுதுன்னா இந்த தர்க்கத்துக்குள்ளே வரமாட்டாங்க. அப்படி இல்லைன்னா சும்மா அந்த உலகத்தையே 4 தடவை சுற்றுற அளவுக்கு கதை அடிப்பாங்க. சரிங்களா? ஸோ அது இன்னும் பக்குவம் அடையலை, முதிர்ச்சி அடையலை. ஆனால் அந்த இறை மேலே அதிகப்படியான நாட்டம் இருக்குது. இது நம்மளை பயங்கரமாக காப்பாற்று, அப்படியெல்லாம் ஒன்றும் காப்பாற்றாது. அந்த இறை ஒரு உருவம் எடுத்து வந்து நல்ல உபதேசம் கொடுக்கும். அந்த உபதேசத்தை முதல்ல நம்ம கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த இறையே உருவம் கொண்டு நான் விருப்பப்பட்ட மாதிரி உருவம் கொண்டு என் கண் முன்னாடி வர்ற அளவுக்கு முதல்ல நான் ஒழுக்கமாக இருக்கணும். நான் அதற்கு உண்டான பயிற்சி முயற்சி எல்லாம் செய்யணும். அது மாதிரி நிறைய ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. ஏதோ ஒன்றும் நாளைக்கே ஒன்று நடந்துட போகிறதில்ல இல்லைங்களா? ஸோ அதனால் இப்போ சைவர்கள்ட்ட போனீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே அவங்கக்கிட்ட போய் திருமால் தான் பெருசுன்னு சொல்லிங்க பாருங்க பார்க்கலாம், அவங்க பேசுகிற பேச்சுக்கு அளவே இருக்காது. அதே வைணவர்கள்ட்ட போய் சிவபெருமான் தான் பெரிய இல்லையா அப்படின்னு சொல்லி பாருங்க பார்க்கலாம், அவங்க ஒரு 4 கதை வச்சுருப்பாங்க. இதே சக்தி கும்பிட்றவங்கள்ட்ட போங்க, தசமக வித்யா இது பண்ணுறவங்க, சக்தி பீடத்துக்கிட்ட இருக்கவங்க, அவங்ககிட்ட போங்க, ஆண் தெய்வங்கள் தான் பெருசு, பெண்ணுக்கு பலம் இல்லைன்னு சொல்லுங்க பாருங்களேன். சிவபெருமானையே காலில் போட்டு மிதிச்சு இது காளி தேவி அப்படின்னு அவங்க ஒரு 4 கதை பேசுவாங்க. ஸோ அதனால் அது அவங்களுக்கு என்னென்ன இது இருக்கோ அதாவது அவங்களுக்கு பெரிய விஷயம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதனால் இதை நம்ம ஒரு பொருட்டாக அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கு பின்னாடி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. ரைட்? நீங்கள் என்ன வழிபடுறீங்களோ அது உங்களை பொறுத்தது பெருசு. சரிங்களா? ஸோ யா அவ்வளோதானே இன்றைக்கி உண்டான கேள்விகளும் அதற்குண்டான பதில்களும். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிதன்கள். நான் உங்களிடத்தில் இந்த பண்ணி நன்றி.